student, 12th standard chapter 5 example 5.19 find the vertex, focus, directrix and length of the lateral system. Length of the LLR of the parabola. ஒரு parabola equation கொடுத்துறாங்க. இந்த parabola equation வந்து நம்ம என்ன வரோம்? First vertex கண்டுபிடிச்சு சொல்றாங்க, focus கண்டுபிடிச்சு சொல்றாங்க, directrix கண்டுபிடிச்சு சொல்றாங்க, LLR கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஓகே, மொத்தம் 4 types கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஓகே. இப்போ நமக்கு இந்த பேரபிளா வந்து எந்த மெத்தடுக்குன்னா எந்த டைப்ஸ்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஓப்பன் அப்வேர்டா, லெஃப்ட்வேர்டா, ரைட்வேர்டா. இப்போ நெக்ஸ்ட் டவுன்வேர்டுன்னு செக் பண்ண போறோம். இப்போ இந்த பேரபிளா ஃபர்ஸ்ட் ஜென்ரல் என்ன மெத்தட் எப்போ என்ன வரும்? எக்ஸ் டைம்லாம் ஒன் சைடும், ஒய்யும் கான்ஸ்டன்ட் டைம் ஒன் சைடு கொண்டு போகணும். பேரபிளாவே என்ன யூஸ் பண்ணோம்? எக்ஸ் ஒன் சைடும். இப்போ நெக்ஸ்ட் இது ரெண்டுலையும் எக்ஸ் இருக்கு, எக்ஸ் மட்டும் ஒரு செட்டாக யூஸ் பண்ணிக்கி. ஒய் ஒரே விட்டு எதுனா ஒய் வெளியில் இந்த சைடு ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போ எப்பவுமே நம்ம ஒரு ஈக்குவேஷன் நமக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயரும் 4x இதேமாதிரி நான் எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் டைம் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, 2ஆல் டிவைட்னா இல்லை பாதி எடுத்துக்கணும். ஓகேவா? அது என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன் ஆனால் ஆட் பண்ணும், மைனஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் நான் இதில் 4 வரும், 2 வருமா? அப்போ 2 என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணால் 4 + 4 - 4 வேல்யூ சேஞ்ச் இருக்குது. அப்படியே எழுதிட்டோம். இந்த 4ல் பாதி எடுத்துக்கணும், பாதினா 2ஆல் டிவைட் பண்ணணும். 4/2 2 ஸ்கொயர் பண்ணால் 4 + 4 - 4 இங்கெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. அப்போ கரெக்டாக பாரு, இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதே சேம் கரெக்டாக ஃபேக்டர் இருக்கு பாருங்க. ஆனால் வேல்யூ மாறக்கூடாது. அப்போ இதுக்கு வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அடிஷன் சப்ரேஷன். ஓகே சரி. ஓகே, இப்போ இந்த ஃபார்ம் இதுக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணலாம்? x - 2 ஹோல் ஸ்கொயர் சொல்லலாமா? a² b² - 2ab. ஓகே, இந்த ஷார்ட்கட் என்னன்னா இங்கே என்ன டிவைட் பண்ண அதை அங்கே போட்டுக்கு. இந்த மைனஸ் இருந்தால் ப்ளஸ் மைனஸ் போட்டு, ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கு. இந்த மைனஸ் போட்டு சொன்னால் +4 ஆகிடும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த 1 + 1 5, இதில் 5 காமன் எடுத்தால் y +. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக வந்துன்னா நமக்கு கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கு, இது ஃபுல்லாக கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கு. அப்போ x² = 5y. அப்போ x² = 4ay x² சம்திங் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ல இருந்துச்சுன்னா 4ay இருந்துச்சுன்னா இந்த பேரபிளா ஓப்பன் அப்வேர்டில் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபார்மேட்ல பேரபிளா இருக்கும். ஓகே, தற்போ அப்போ அப்போ என்ன நமக்கு இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த என்ன x² கரெக்ட் ஆகுது, ஒய்க்கு ஒய் கரெக்ட் ஆகுது. அப்போ 4aக்கு என்ன ஆகுது? 5 இருக்குது. அப்போ வந்து a வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா? அப்போ a = 5/4. இப்போ இதுக்கப்புறம் டேபிள் ஃபார்ம் பண்ணோம். நம்ம ஜஸ்ட் என்ன வரும்? கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் டினோட் பண்ணிக்கிறோம். நம்ம பாயிண்ட் இது ஒரிஜினல் பாயிண்ட் இல்லை, நமக்கு ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு தான் நமக்கு என்ன ரிசல்ட்டே ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா ரிசல்ட்டு சரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஆக்சிஸ், வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ் இல்லை எல்லாம் அதை கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரெஃபர் டு கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். நம்ம கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் இங்கே இது ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒயோட ஆன்சரு, இது ஃபுல்லாக ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒயோட ஆன்சரு. அப்போ ரெஃபர் டு ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய். எக்ஸுக்கு நான் அசியூம் பண்ணுறோம் x - 2, ஒய்க்கு y + 2. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பேரபிள் எதுக்கு நமக்கு அப்வேர்டில் தானே வரும். எக்ஸ் ஆக்ஸில் வந்து கன்ஃபார்ம் 0, எக்ஸ் ஆக்ஸில் 0வில் இருக்கும். ஓகே, அப்போ x 0னா என்ன வரும்? x-க்கு 0னா அப்போ எக்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஸ்மால் x - 2 யூஸ் பண்ணலாமா? அப்போ x = 2. அப்போ ஸ்மால் x வேல்யூ 2. இது ஃபுல்லாக ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் வேல்யூ. வெர்டெக்ஸ் என்ன? vf 0,0 ஆர்ஜின் இருக்கும். இது கேபிட்டல் எக்ஸோட 0, இது கேபிட்டல் ஒய்யோட 0. இது ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். அப்போ கேபிட்டல் எக்ஸுக்கு 0 கேபிட்டல் ஒய்க்கு 0னா எக்ஸுக்கு என்ன அசியூம் பண்ணணும்? x - 2 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ நான் x = 2, y = 0னா ஒய்க்கு என்ன யூஸ் பண்ணுங்க? y + 1 = y = -1. இப்போ வெர்டெக்ஸ் எப்படி 2, -1. அப்போ கேபிட்டல் எக்ஸில் 0,0 வெர்டெக்ஸ் ஸ்மால் எப்படி 2, -1 மாறிடுச்சு. ஓகே, இதுதான் நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். இது டம்மி வேல்யூ இது. ஓகே சரி. ஓகே, ஃபோக்கஸ் என்ன வரும்? அப்போ இருந்தால் ஃபோக்கஸ்னா 0, a வேல்யூ தெரியும் 5/4ன்னு கண்டுபிடிச்சிடும். இது ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ, இது கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ. அப்போ கேபிட்டல் எக்ஸுக்கு 0, கேபிட்டல் ஒய் = 5/4. எக்ஸுக்கு என்ன வரும்? x - 2, x = 2, ஒய்க்கு y + 1 = 5/4, y = 5/4 + 1 -1, 4, 5 - 4/4, 5ல் 4 பண்ணால் 1/4. அப்போ எப்படி ஃபோக்கஸ் ஆஃப் 2, 1/4. ஓகே, இது ஸ்மால் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ் y = -a. ஏக்கு என்ன நமக்கு 5/4 இருக்குது. இது கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ. அப்படின்னா ஒய்க்கு என்ன யூஸ் பண்ணலாம்? y + 1 யூஸ் பண்ணலாமா? நீங்கள் என்ன நமக்கு யூஸ் பண்ணால் அது யூஸ் பண்ணுங்க. இப்போ +1 சேர்க்கணும், மைனஸ் எல்சியம் எடுத்துக்க -4/4, 2 யாரும் -9/4. இப்போ லென்த் எல்எல்ஆர் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம், எல்லாத்துக்கும் 4 தான், எந்த தான் 4a தான். இப்போ a வேல்யூ 5/4, 4ம் 4 கேன்சல் பண்ணிட்டா 5a. அதே சேம் என்ன ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்னா அதே சேம் ஃபார்ம்லாம் 4a தான், இங்கே எதுவும் டிஃபர் ஆகாது. அதே 5 தான் 5 வரும். ஓகே, இதுதான் நமக்கு
இது வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு. இது ஸ்மால் கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ, கேபிட்டல் இது ஸ்மால் டேர்ம்ஸோட வேல்யூ. ஓகே, இதுக்கு தான் நமக்கு டயக்ராம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு டயக்ராம் ஃபார்ம் பண்ண போகிறோம். நமக்கு ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு ஸ்மால் எக்ஸ் ஒய்னா ஸ்மால் எக்ஸு ஸ்மால் ஒய் எக்ஸு 1 to 5 வரைக்கும், தென் 1 to 3, இதெல்லாம் -2, இது -3. ஓகே, எக்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ், இந்த வெர்டெக்ஸ் தான் ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு நம்ம டயக்ராம் ஃபார்ம் பண்ண போகிறோம். 2, -1, எக்ஸில் 2, ஒயில் -1 இங்கே இருக்கும் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் என்னக்குது, எக்ஸில் 2, 1ல் நமக்கு, அப்போ எக்ஸ்னா நமக்கு 1, இப்போ பேரபோலா முன்னாடி சொன்னோம் ஓப்பன் அப்புன்னு, இதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக என்னறான் வெர்டெக்ஸ் நேராக நமக்கு என்னறான் ஒரு லைன் யூஸ் பண்ணிங்க. இது ஃபுல்லாக நம்ம இதுக்கு நேராக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன நமக்கு இதான வரும் கேபிட்டல் எக்ஸ், இதுதான் கேபிட்டல் ஒய். இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன வரும் பேரபோலா ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா பேரபோலா அப்பர்ல இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இது அப்ராக்சிமேட்லி இருக்குதா, அது அக்யூரேட்டெல்லாம் ஃபோக்கஸ்னா 2, எக்ஸில் 2, ஒயில் 1.5. அப்போ நெக்ஸ்ட்னா நமக்கு கன்ஃபார்ம் வரும் 0. something இங்கே தான் இருக்கும் ஃபோக்கஸ். இதான நமக்கு 2, 1/4. ஓகே, டைரக்ட் இங்கே இருக்கு நமக்கு ரிவர்ஸில் மைனஸில் வரும். ஓகே, கீழே சின்னம்னா -9/4 வரும், -2. something 2.5 something. அப்போ நெக்ஸ்ட் 2 பண்ணால் இங்கே நமக்கு டைரக்ட் இதான் நமக்கு டைரக்ட் ஒய் ஈக்குவல் டு -9/4. இது வரைக்கும் ஃபைன் பண்ணால் போதும். இதுதான் நமக்கு கொடுத்துருவோட இதோட டயக்ராம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இங்கே இருக்கிற வெர்டெக்ஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட்டு டினோட் பண்ணுறீங்க. அது ஸ்ட்ரெயிட்டாக நான் வெர்டிகல் நான் ஹரிசாண்டலாக ஒன்று வெர்டிகல் ஒன்றா யூஸ் பண்ணுறீங்க. இதுலேருந்து நான் பேரபோலா முன்னாடி ஸ்டார்டிங் சொல்லிட்டோம், பேரபோலா அப்பர்னு சொல்லிட்டோம். அது இது ஃபோக்கஸு, இது டைரக்ட்ரிஸ். ஓகே, ஜஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணால் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.